ஏங்க லட்சம் பேரோட நிலத்தை வந்து கையகப்படுத்துறீங்க. அவன் வாயிலையும் வகுத்துலையும் அடிச்சுக்கிறான். அவனோட கஷ்டம் அவனுக்கு தெரியும். இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து விஜய் வந்து சொல்லும் போது விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு பெருகுது. ஏன்னா அதிமுகவை நம்பல. அதிமுக நான் பல இடத்துல சொல்றேன் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேட்ஸ்மேன் விஜய், போலர் வந்து திமுக, அதிமுக பார்வையாளராக இருக்கிறாங்க. சீமான் பால பொறுக்கி போடுறாரு. மக்கள் அம்பரா இருக்கிறாங்க. மக்கள் ஒரு தீர்ப்பை 2026 கொடுப்பாங்க. விஜய் ஆட்சி கட்டில் கொண்டு வருவாங்க. அந்த நம்பிக்கையில நாங்க போறோம். திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுறோம். கேட்கிறேன் சார், விஜய் வந்த உடனே ஒரு விஷயத்த சொன்னார் பாத்தீங்களா? மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான திட்டம், திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவான திட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கல்ல 2 மாங்காய், ஜாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்தணும்னு. நீங்க நடத்த வேண்டானே? உங்க கொள்கை அதுதானே? தெலுங்கானால நடத்திட்டாங்களே, 50 நாள்ல நடத்திட்டாங்களே. திமுக ஏன் நடத்தாம இருக்கிறீங்க? மத்திய அரசாங்கத்தோட கொள்கை எதிரான கொள்கை, நடத்த மாட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கம் மக்கள் பாதிக்குதே விஜய் தட்டி கேட்கிறார். இன்னைக்கு பேசிட்டாரா இல்லையா?